Hello friends, welcome to Kitchen to Plate. பலாப்பழ சீசன் ஆரம்பிச்சிச்சு. வீட்டில் எல்லாரும் பலாப்பழம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு கொட்டையை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இதை வச்சு என்ன செய்யலாம்? இதில் அவ்வளோ ப்ரோட்டீன் சத்து இருக்கேன்னு யோசிச்சு சட்டுன்னு ஒரு குக்கர் எடுத்து 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 2 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து 2 பெருங்காய கட்டி சேர்த்து நம்ம கலெக்ட் பண்ண கொட்டையை நசுக்கி இதில் சேர்த்து புளி தண்ணியை ஊற்றி 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ஊற வச்ச தோரம் பருப்பு சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விட்டுடலாம். இதில் ஒரு கொதி வந்த உடனே இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் புதினா இருந்தால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு 5 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறம் திறந்து பார்க்கணுமே, கமன்னு பலாக்கொட்டை சாம்பார் ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.